ஆபிரகாம், கை ரிக்ஷாவை ஒழித்தது போல ஜாதியை ஒழிக்க முடியாதா? அது போன்ற ஒழிப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வரலாறு படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு சமுதாய சங்கத்திற்கு தனி அதிகாரியை நியமித்ததற்கு எதிராக அந்த சமுதாய சங்கத்தின் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில்தான் நீதிபதி பரத சக்கரவர்த்தி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் ஜாதியை எங்கு சென்றாலும் தூக்கி செல்வீர்களா, நிலவுக்கு சென்றால் கூட ஜாதியை தூக்கி கொண்டுதான் செல்வீர்களா என்ற கேள்வியை எழுப்பி பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகியவற்றில் ஜாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டுமே குறிப்பிட்ட சங்கத்திற்கு தனி அதிகாரியாக நியமிக்கலாமா கூடாதா என்பது தொடர்பான விவரத்தையும் அந்த பதில் அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி தலைமையிலான அமர்வு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை தமிழகத்தில் அமல்படுத்தி வருகிறது பல ஆண்டுகளாக. இருந்த போதிலும் முழுமையாக ஜாதியை ஒழிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் நாளைய வரலாறு ஜாதி ஒழிப்பு விஷயத்தில் புதிய ஒரு பதிவை அவர்கள் பதிவு செய்யும் வகையில் ஜாதி சங்க விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை, அதாவது பள்ளி கல்லூரிகளில் ஜாதி பெயரை நீக்குவது, சமுதாய சங்கங்களுக்கு தனி அதிகாரியை நியமிப்பதில் அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்களையே நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஜாதியை பெயரை நீக்குவது தொடர்பான தமிழக அரசின் நடவடிக்கை என்ன என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றத்திற்கு பதிலளிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.